சீக்கிரடா வந்தியப்பா காவல வரங்க பாப்பா மாமாமா சீக்கிரம் அண்ணா தம்பி என் கரத்தினால் தங்களுக்கு ஜலமளிக்கின்றேன் கொஞ்சம் தாக விடா தீருங்கண்ணா தாக விடா தீருங்க நானா ஆமண்ணா இரு போ டேய் கால்கரா மகாராஜா என் தலையெழுத்து பாத்தியாடே என்ன பண்றது தலையெழுத்து பிச்சைக்கார பசங்க கிட்ட இருந்து தண்ணி வாங்கி குடிக்கிற நிலமா வந்துக்குது எனக்கு வந்துக்குது ஆமா சரி என்ன பண்றது என்னடா சந்து பந்து ஒருத்தர் தான் ஓடிடுறாங்க அவங்களாம் வந்துச்சு இப்போதான் டேய் சரி என்ன பண்ணுது டேய் ஓ நான் தண்ணி குடிக்க போறேன் குடி யாரா வராங்களா பாரா டேய் ஆடா பாக்குறியா பாக்குறா ஐயோ நான் தன்னந்தனிமையா இருக்கேன். என்னை காணும் பொருட்டு யார் வர போறாங்க? இல்ல தாம்பி தாம்பி நான் சொல்லிட்டேன். எல்லாம் பேர் எடுத்துன்னு வரும் பாரு. அடிப்பா எதுக்கு பா இவ்வளவு கஷ்டம்? இது என்ன நான் தெரியுமா? என்ன இது தவளை ஆயுதம். தவளை ஆயுதம். இது என்ன அது தெரியுமா? இது சத்திய ஆயுதம். இது யாரும் எதிர்த்து யாரு வந்தாங்கன்னா அவன் மண்டையை போட்டு அடிப்பேன். ஆமா அதுதான் ஆயுதம். இது அணுகுட ஆயுதம். இது என்ன தெரியுமா? இது என்ன ஆயுதம்? இது என் முன்னாடி இது நான் இதுப்பா இது என்ன இது தெரியுமா? என்ன ஆயுதம்? இதுதான் பாவாட ஆயுதம். அது எதுக்குப்பா உபயோகப்படும்? இது எல்லாத்துக்கும் பொம்பளைக்கு உதவும். இது என்ன தெரியுமா? அது என்ன ஆயுதம்? ஏய் மகாராஜா ஒரே மூத்திரநாத்து. இது ஜாக்கெட் ஆயுதம். அது யாருப்பா? இது என் முன்னாடி தான். கட்டின்னு வரும்போது ஒல்லியா இருந்தா. ஆமா இப்ப பார்த்தா குட்டு குடியாட குண்டா எடுத்துக்கிறான். இது வந்து ஜாக்கெட் ஆயுதம் மச்சா. இது ஒன்று சூடா இருக்குன்னு இது சாப்பாட்டு ஆயுதம். நீங்க போடாதுப்பா. வாசனையா இருக்குது. சிக்கன் ஆயுதம் வாசனையா இருக்கும் போதே பார்த்தேன். ஆயா கறிக்குழம்பு மெத்த சாப்பிடலையா நீ? என் பணிலாம் ஆகி போச்சு. சாப்பாடு உள்ள இருக்குது. என்னை காணும் யாரும் வரலப்பா. என்னை காணும் போடா. என்னை காணும் பொருட்டு யாரும் வரவில்லை. யாரும் வரல. தன்னந்தனிமையா தான்ப்பா இருக்கேன். எதுவுமே அங்க ஆப் இல்லையா? சரி போட்டா. சரி போய் வாப்பா. திருப்பி சொல்லி யாரும் வரலையா? யாரும் வரலப்பா.
அந்த மூடனுதனாலை கேட்கவே வந்திரான். சொந்த முல்ல தம்பி நான் இருக்கும் போது அண்ணா தம்பி நீங்கள் இதற்காக வந்தீர், எந்த விஷயமாக வந்தீர் அனைத்தும் எனக்கு தெரியும். நீ சொன்னதாக நான் கேட்ட காவகரா டேய் என்ன ஆச்சரியம் பார்த்தியா? என்ன ஆச்சரியம்? பாண்டவனே ஒருவன் சாஸ்திரத்தில் வல்லவன் சகாதேவன் என்று பெயர் தான் அனைவரும் கொடுப்பாங்க. இருந்தாலும் இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். நான் வந்தேனே தவிர என் மனதில் உள்ள விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. சொல்லலாம் என்று பார்ப்பதுக்கு முன்பதாகவே எதற்காக வந்தேன் என்று அண்ணா அண்ணா உங்களுக்கும் எங்களுக்கும் விரோதமானது இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் சாஸ்திரம் என்பது அனைவருக்கும் பொது. நீங்கள் வந்த காரணத்தை தெளிவாக என்னிடத்திலே சொன்னால் தக்க பதிலில் அளிக்கின்றேன் அண்ணா. அப்படியா? ஆமாம் அண்ணா. தக்க பதில் சொல்றாரா மகாராஜா? ஷாபாஷ். எட்டு விடு நீ தம்பி அண்ணா என்னென்று சொல்லுவே தம்பி பார்க்க வந்திருக்கா? சாஸ்திரத்தில் வல்லவன் சகாதேவன் என்று உரைப்பார் உன்னை. உண்மைதான். அந்த சாஸ்திரம் கேட்க உங்களுக்கும் எங்களுக்கும் ஆமா பகை நேற்று தினம் கைச்சட்டி ஆகி போச்சு. உண்மைதான். ஆயுத பூஜை போட நல்ல நாள், யுத்தம் ஆரம்பிக்க நல்ல நாள். ஆமாம் அண்ணா. எனக்கு ஜெயம் வரணும். அதுக்காக உன்னை நம்பி வந்துக்கிறேன். அப்படியா? என்ன சொல்றேன்? அண்ணா தையும் தேதி சொல்வீர் அண்ணா. நீங்கள் வந்து உனக்கு புரியா அண்ணா? சம்மர்காலத்திற்கு நாள் கேட்க வந்திருக்கின்றேன். அது எப்படி எப்படி நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணா. சொல்லமா வேணவா? சொல்லுங்கண்ணா. சொல்லலாம் தான் பாக்குறேன். டேய் அண்ணா உங்க ஒன்ன மாதிரி வரமாட்டாங்க. யாரும் இல்லை. நீ ஒருத்தன் தானே இருக்கிறாங்க. தன்னந்தனிமையாக இருக்கின்றேன். யாரும் இல்லையா? யாரும் இல்லை அண்ணா. டேய் சொல்லலாமா? சொல்லியா எங்க போறான்னு கேட்டியாங்களா? சமர்கல் நான் சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும்.
செல்ல வேண்டும் தம்பி வேண்டும் ஆமா அப்புறம் நாடா தா 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 கொஞ்சம் பொடிக்குண்டு ஓடிக்கொண்டு பேரா ஏய், நான் சொல்றது புரியலப்பா. புரியலண்ணா தா தாண்ணா விளக்கமா சொல்லுங்கண்ணா எனக்கு ஜெயம் வரணும்னா ஆமா சமாதானம் நான் சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டும். அங்கதா, அங்கதா. வந்துடா என்னடா? வந்துடா என்னது? வந்துடா அதான் 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 தா அதான் தா. தா என்னண்ணா நீங்க தாதி பி நீங்க என்னண்ணா சரளி சொல்லிங்கிறீங்க சமாதானம் நான் சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டும். சமாதானம் சொல்ல வேண்டும். பாத்தியாடாடி எதிரியா இருந்தாலும் சரி அண்ணனுக்கு மரியாதை கொடுத்து அமர வைத்த சமர்கள்ல நான் செல்ல வேண்டும் அந்த தர்மத்தலை கொய்ய வேண்டும் சொல்றாரு சொல்லலாமா எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் சமாதானம் சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டும். அவங்களாம் நான் சொல்ல ஐயாவை கொள்ளவே, ஐயாவை கொள்ளவே, நான் சொல்ல ஐயாவை கொள்ளவே. ஐயா மாத்தியே ஏய் ஏண்டா சகாதேவா அண்ணா உங்களுக்கு மரியாதை கொடுத்து அஞ்சு பேருக்கு ஏய், முதல்ல பண்ணவன் உங்க அண்ணன் தருமன் ஆமாம் அந்த தருமன் தலை ஏய், கீழே வெட்டி போடணும். எங்க அவன் தலை கீழே வீணும் பாத்தியாரா உங்க அஞ்சு பேரும் நீங்க சாவணும் இந்த நாட்டை நான் ஒருவனே ஆகணும் அதனால ஏய். சமயமான சாஸ்திரத்தை பார்த்து ஏய். உண்மையான சொல்றான் அப்படியா அண்ணா சொல்லுங்க கேளுங்க அண்ணா நான் சொல்கின்றேன் கேளுங்க ஏன்னா ஒரு சாஸ்திரம் என்பது பொது ஆமா உனக்கு சொல்ல முடியாதுதான் நீ போடான்னு சொல்லலாம் நீ ஏய், இருந்தாலும் நல்லவளா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் தீயா இருந்தாலும் ஆமா ஏழையா இருந்தாலும் பணக்கார இருந்தாலும் சாஸ்திரம் என்பது பொது ஆமா உண்மையா நீ பார்த்து சொல்லணும் ஏய், என்ன சொல்ல போற அண்ணா என்ன அண்ணா இரவு 9 நாளிகை அண்ணா ஆயுத பூஜை போட நல்ல நாள் வரணும் ஆமா என்ன எனக்கு போதற்கு ஒரு நல்ல நாள் வரும்னு சொன்னாங்க ஆமா ஒரு பலி கொடுக்கணும்னு சொல்றியா ஒரு பலியா நரனை பலி கொடுக்க வேண்டும் யாரை கொடுக்கணும் ஒரு நரன் நரன்னா மனிதர் மகாராஜா ஏய், ஒரு நரனை பலி கொடுக்கணுமா ஒரு மனுஷால ஒரு மனிதன் தானே என் நாட்டை எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இல்ல எவ்வளவு காலக்காரங்க இருக்கிறானுங்க ஏய், நாட்டு ஒருத்தர் இருக்கிறார், அவர் கூட்டம் காமிட்டு ஆனா, அண்ணா எவனா ஒருத்தனை வெட்டாந்து வெட்டுறான் ஏய், அவன் உதிரத்தை எடுத்து அண்ணா அனைவரையுமே வெட்ட முடியாது அண்ணா சுத்த அமாவாசை அன்று அன்னைக்கு தான் பலி கொடுக்கணும் சொல்றியா ஆமா மதிய தினத்திலே எப்படி தெரியுமா அண்ணா சுத்த அமாவாசை அண்ணா முடிமண்ணே
எப்பேற்பட்டவன் தெரியுமா? அழகுல அந்த அழகிலே சிறந்தவனாக இருக்க வேண்டும். அழகிலே சிறந்தவன் என்றால் 32 லட்சணம் பொருந்தியவன். 32 லட்சம் பொருந்தினா ஆமாம். அவனைத்தான் எதிர் ரோமம் படைத்தவனாக இருக்க வேண்டும். அப்படியா? ஆமாம். முன்பா நீ யாராக தம்பி ஆடா தம்பி ஒரு நரன் என்று தெரிவித்தேனே, அழகிலே சிறந்தவர் 32 லட்சம் பொருந்தியவர். 32 லட்சமா? ஆமா. சரி, அப்புறம் எதிர் ரோமம் படைத்தவன். எதிர் ரோமம் படைத்தவனா இருக்கணும். முக்கியமானது ஏதிலே அவனுக்கு 8 செவ்வாய் இருக்க வேண்டும். தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். இப்ப எப்ப சொல்லிட்டியோ? ஆமா. இப்பவே நான் போறேன். அண்ணா சென்று வரீங்களா? அண்ணா நான் எங்க இருக்கான் தெரியுமா? அது எனக்கு அவன் தெரியுமாண்ணா? சரிடா, நான் சொல்லிட்டேன். அப்படி இருந்தாலும் அண்ணா அண்ணா இருப்பீங்களா? தெரியல அண்ணா என்ன வேண்டும் என்று தெரிவித்து நான் சென்று வட்டம் அறிப்பினோம். அண்ணா அது தம்பி நீ சொல்றது உண்மைதான். தாது தாது எந்த தம்பி ஆடா தம்பி அந்த நரன் எங்க இருக்கா? எங்க இருக்கா? அவனுடைய தாய் தந்தை யார்? அவனுடைய பெயர் என்ன? அது தெரியுமாண்ணா? அதாண்டா அத கேட்க மாட்டாடா டேய். சரி தாய்க்கு தலைப்பியா இருக்கணும். ஆமா. அவன் யாருடைய மகன்? யாருடைய மகன் தெரியுமா? தெரியாது. கொஞ்சம் விளக்கமா சொல்றியா? சொல்லட்டுமா? கன்னிக்கும் பிறந்த எனது பிள்ளை அரவான். யாருன்னு போய் பார்த்தா இந்த அர்ஜுன பையனுக்கு போனா. ஆமாம் அண்ணா. எங்கிறாமா
நாகலோகத்திலே இருக்கின்றான். சரி அரவான குறிப்பிட்டு சொல்றியா? ஆமா. அவன் ஜாதகம் ஒண்ணு விளக்கமா தெரியல எனக்கு. அப்படியாண்ணா? இதோ ஜாதகத்தை பார்த்து பொறுமையா சொல்றேன்னா. ஜாதகம் இல்லையானா? ஏடா ஐத வச்சிருந்தா டேய் அண்ணா ஜோதிடமா சொல்றியா? சொல்லட்டுங்களா? சொல்லு போலாம். அண்ணா அத்தி மாநகரையா உத்தம சூரியமும் அருகுதே அண்ணா சத்தியமா சத்தியமா ஜோதிடத்தை பார்த்து பாத்து உண்மையா சொல்றான். ஆமா. ஏய் அண்ணா அவன் ஜாதகத்துல என்ன எழுதிது? அண்ணா என்னடா அந்த ஜோசியத்துல என்ன இருக்குதோ அப்படியே சொல்றாரு அவரு. நான் என்னென்று சொல்வேன் அண்ணா? ஏய் நீ பார்த்தே சொல்றா நீ. அண்ணா எட்டிலே கேதே ஜாது சித்தமா நாமரி கேதுதே அண்ணா உருகுதே எட்டிலே கேதே ஜாது சித்தமா நாமரி கேதுதே அண்ணா என்னடா நீ அழுது போறமா? ஏடா அண்ணா என்னது நீ அழுகுற? உன் மண்ணம் பண்ணி சொல்லிட்டு நீ கஷ்டப்படுறியா? டேய் எனக்கு ஜெயவானண்டா. இப்போ எட்டிலே கேள்வி வாண்டிய ஆமா யாருக்கு இது? அரவானுக்கு இருக்கின்றது அண்ணா. எட்டிலே கேள்வி ஜவான் செவ்வாய் இருந்தால் இருந்தால் நிச்சயமா நிச்சயமா என்ன காளிகா தேவிக்கு நீங்கள் வெளியிட்டாலும் சரி. பலி கொடுத்தா ஆமா அவன் உதிரத்தை எடுத்து எடுத்து யுத்தகல பூமியிலே இத்தனை பூமியிலே சரிக்கா ஜெயன் வருமா? ஆமாம் அண்ணா. எட்டிலே கேள்வி ஜவான் மொத்த பேர்ல உயிரோட இருக்க மாட்டான். அண்ணா மாட்டாங்க செத்தம் போகலாம். சத்தம் போவாங்க. இது நல்ல வார்த்தை. ஆமா ஏய் அண்ணா அப்படியே கொண்டவனா ஒண்ணு அமிர்தத்தை யுத்தகல பூமியிலே தெரியுது. ஆமாம் அண்ணா. அதனால யார் சொன்னான்னு சொல்லணும். என்ன சமாச்சாரம்? அண்ணா ஜாதக வீதி பாரு மோதனே சாதிர மூரை நெனதே ஜம்மல புடரே ஜாதக வீதி பாரு மோதனே சாதிர மூரை நெனதே ஜம்மல புடரே என்னடா சாத்திரத்தை ஓத இப்போ நீ சொல்லலாம் கூட சொல்லக்கூடாது. அவன் ஜாதக விதி பிரகாரம் ஆமா அவன் இறப்பது நிச்சயம். 15 அதானா? ஆமா. நான் கூட்டா வராம போயிட்டு போறான். அது எப்படி வர போட சரி போறாரு? அண்ணா இதை யார் சொன்னது கேட்டா யார் சொல்றது வருது? நீங்கள் சென்றழைத்தால் எப்படி கூப்பிடணும் அவனை? அவன் வரமாட்டான் அண்ணா. எப்படி கூப்பிடணும்? அவனை எப்படி தெரியுமா அழைக்க வேண்டும்? உன் பிரிய தந்தை சொன்னார் ஓட நீங்க பிரிய மூட செப்புவார் மானவ புவார்
கூடுன்றியா? ஆமா பக்குவமா. ஆனால் நான் பாத்துக்கிறேன். சிறிய குழந்தை அவன் இடத்திலே சென்று அண்ணா பொறுமையாக எடுத்து சொல்ல வேண்டும் உங்கள் நீதி கருத்துக்களை. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் போடா. அப்படியா அண்ணா? நீ சொல்லி நான் கேட்கணுமாடா? டேய் அதானே சாஸ்திரத்துல உண்மையா சொல்லிட்டியா? ஆமா. நீ சொன்னது உண்மைதானா? பொய் என்பது இல்லையா? ஐயோ பொய் என்பதே இல்லைங்க. கிடையாது அண்ணா. சாஸ்திரத்துல என்ன இருக்குதோ உள்ளபடி சொல்லிட்டாருங்க. அதான் அண்ணா சொல்லிட்டியா? ஆகட்டும் கிளம்பு. அண்ணா. கிளம்பு கிளம்பு. போடா. குழந்தையை பொறுமையாக அவனை மிரட்டாமல் அழைத்தார்கள். போடா. ஐயா ஓ. நான் பாத்துக்கிறேன் போ. வரண்ணா. அவர் பார்த்து போடா. பாருங்க. ஏய் வந்த வேலை பத்தி அப்படி முடிஞ்சது. வந்த வேலை சுலபமா முடிஞ்சது. நம்ம அழுது புலம்புறான் என்ன நம்ம. பண்றது? அண்ணன் புள்ளியாச்சா? அண்ணன் புள்ளியாச்சே. நமக்கு என்ன ஆகுது? நமக்கு என்ன ஆகுது? அவன் பெத்ததோ எவன் பெத்ததோ நம்மளுக்கு என்ன? யுத்தத்துல நம்ம ஜெயிக்கணும். இந்த நாட்டை நீயே ஆளணும். சரி விட்டு பாத்துக்கலாம். இப்ப நம்ம எங்க போனோம்? எங்க? இப்போ என் நாட்டுல இருந்து உபராய் வந்தனா? ஆமா உபராயத்துக்கு எங்க போனோம்? எங்க போனா? சொல்றா. நீ எங்க போன என்ன கேட்டா? இப்ப என்கிட்ட சொல்லிருந்தாரியா? ஏன்டா ஆபிக்கிறே? என்ன? ஏய் எங்க? எங்க? நாகலோகம்டா. நாகலோகம் போனோம். நாகலோகத்துல நான் போனதே கிடையாது. போனதே கிடையாது. மொத்த பேர் என்ன பார்க்க வராங்களாண்ணா? ஆமா. இப்போ நான் போய் மொத்த பேரை பார்க்க நிலைமை ஆயிப்போச்சு. நிலைமை என்ன பண்ணுது? என்ன பண்றது? சாமியான் பார்த்து சங்கரிக்க சமயம் பார்த்து சங்கரிச்சு காத்துங்கிறானுங்களே. காத்துங்கிற போலாமா? போலாம். எங்க? நாகலோகம். நாகலோகமா நாடி செல்லுங்க.
நாட்டை ஆளும்படியான என்னுடைய பாட்டனார் யார் தெரியுமா? நாகராஜா. நாகேந்திரன் அல்லது நாகராஜா என்று உரைக்கலாம். அவருக்கு மகளாக பிறந்தவர் என்னுடைய தாயார் உங்கள் தாயார் பேரோ நாகக்கண்ணிக்கும் 11 பேர் பட்ட ஆத்திர பெருமானுக்கும் பிறந்தவர் என் பெயரோ அரபாபு. என்ன பெயர்? அப்படி இருந்தாலும் நான் விளையாட வேண்டுமானால் எதை வைத்து விளையாடுவேன்? அட சண்டு போலவே குன்று மலைகள் மாநில மக்கள் எதை வைத்து விளையாடுவாங்க? ஏதோ ஒரு பொம்மை வைத்து விளையாடுவார்கள். பொம்மை பந்து கிடையாது. பந்து இல்ல. ஐயோ ஐயோ வேணா. என்ன வேணும்? எனக்கு தெரிஞ்சது மகாராஜா. நான் படி தெரியும் என்ன பண்றது? சிறிய குழந்தைங்க தான் பொம்மை. பால்ய வயது பிள்ளைங்க பந்து. அது எங்க சொல்லல? அது சொல்ல. ஏன் சொல்லல? அப்படி பந்து வைத்து விளையாடக்கூடிய மாநில மக்கள் நான் விளையாடுவது குன்று என்றால் என்ன? குன்று என்றால் மலை. அந்த மலையை குன்று என்றால் ஒரு மலை. அந்த மலை எடுத்து பந்தாக பாவித்து விளையாடுவேன். அட குன்று போல சந்து எடுத்து விளையாடினா அது விளையாட்டு எடுக்கணும். எப்படி? விளையாட்டா இருக்கக்கூடாது. அது ஒரு வித்தியா இருக்கணும். வித்தன்னா என்ன வித்துங்க? கலை என்ன? கலைனா நாடக கலை, இசைக்கலை அப்படி சொல்லலாம். பாடசாலைகள் பல விதமா இருக்குது. ஆமாங்க ஐயா. அந்த விளையாட்டுல ஒரு இசை இருக்குது. அந்த விளையாட்டுல ஒரு இசை இருக்கிறது. நான் ஒரு பந்து எடுத்து விளையாடினா அது ஒரு தாளமா போகணும். அப்படி வாஜியா இருக்குது. எப்படி
முழங்கடா முழங்கம் அப்படி விளையாடுவேன். விளையாடுவீங்க. வேற என்ன ஐயா? நான் எதிராளி யாராவது ஏற்பட்டா எதிராளி யாராவது ஏற்பட்டால் கொடுப்பது என்ன? என்ன என்ன எடுப்பீங்க? என்ன எடுப்பீங்க எதிராளி வந்தா? ஆயுதம். ஆயுதம். என்ன ஆயுதம்? என்ன ஆயுதம்? வாளாயுதம். வாளாயுதம். அது மட்டுமல்ல, வேற என்ன? என்ன ஆயுதம்? எழுந்தாலும் சரி, எதிர்த்தவரை வாட்டி பதை செய்வேன். ஆமா, அது மட்டுமா? நான் அணிவது என்ன? இடைய கச்சை இறுக்கி கட்டிடட்டு பார்ப்பவர் பார்வை பளிச்சுன்னு போகணும். ஆமா, பாக்குறவங்க கூசுறாங்க. அப்படி நான் வந்தோம். இந்த நடையில் 4 திசை மத்தியிலே நடையில் 4 சொல்லுவாங்க. அப்படி 8 கோணம் 4 திசை 8 கோணம் என்று சொல்லக்கூடிய இடமே அதிரணும். ஏன் எங்க அம்மா யாரு? நாக கன்னி அம்மா. அந்த நாக கன்னி வயிறு
திக்கு நான் திக்கு நான் வருகிறேன்னா என்றால் சம கிட்ட நடுங்குதுங்க நீங்க வரனா சும்மாவா அண்ணன் கிட்டு 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 நடுங்குது ஏய் பம்பாது என்னை சுற்றி என்ன இருக்குது சுட்டினா இருக்குது நாகங்கள் தான் ஐயோ பாம்பு 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 கூட்டம் தான் இந்த நாகலோகத்தில் இருக்குது ஆமாங்க ஐயா அப்படி இருக்கு இருக்கு நான் வருகிறேன் என்றால் இந்த பாடல் யாருடையது யாருடைய இந்த மகாபாரத்திலே ஏ அரவான் களபலி அரவான் களபலி கண்ணன் கபடம் கண்ணன் கபடம் அமாவாசை பிரட்டல் அமாவாசை பிரட்டல் 3 வித பொருள் இந்த நாடகத்தை நாடகத்தை எழுதியவர் யாரு யாரையா வேலாயுத ஆசிரியர் ஓ வேலாயுத ஆசிரியர் யாரு வேலாயுத ஆசிரியர் வேலாயுத ஆசிரியர் எழுதுறார் எப்பேற்பட்டவர் எப்பேற்பட்டவர் யாரை குறித்து எழுதுகிறார் யாரையா குறித்து கண்டு சங்கர நிக்க சீதம் கவி என்பது என்ன? கவி என்பது என்ன? நூல். நூல்ங்க. ஓவியம் என்பது படம் வரையிறது. ஆமா, படம் வரையிறது. கவி எழுதுவாங்க. அதுதான் கவி எழுதுனா சாதாரண கவி அல்ல. சாதாரணம் இல்ல. பாட எழுத்து வேற. கவி என்பது அடுக்குமொழி கவினுவாங்க. அடுக்குமொழி. ஆமா. அப்படிப்பட்ட கவி எது யார்? வேலாயுத வாத்தியார். ஓ, வேலாயுத ஐயா அவர்கள். அந்த வேலாயுத ஆசிரியர் எழுதிய பாடலை பாடி நான் வருகிறேன்னா என்னை யாருன்னா பார்க்க வந்தா அவருக்கு என்ன செய்வேன்? அஞ்சு வந்து அவைய காத்திரே, அஞ்சு வந்து அவைய காத்திரே, அஞ்சு வந்ததை அஞ்சு வந்ததை அஞ்சு வந்ததை அவைய காத்திர ஆதரித்திட மாயல் வந்திட அபயம் என்று யாராகிலும் அபயம் என்று யாராகிலும் வந்தால் என்ன நாடி வந்தார் அவருடைய அபாயத்தை அகற்றி உபாயமாக போக செய்வீங்க. அப்படி இருந்தாலும் இந்த நாகாலோகத்திலே நானும் இருக்கையிலே இந்த சபையில் அமர்கிறேன். யாராகிலும் வந்தால் நேராவழி யாரு வாந்தி பேர் வெளியே வாங்க. வாடா உதப்பட போறேன். ஓ, எஜமான் சொல்றா. எஜமா. ஏய், ஓ, நம்ம எங்க வந்துக்கிறோம்? இதா நாகலோகம். நாகலோகம் பிடிக்குது பாரு, பாம்புலாம் பத்துங்குது. ஐயோ ஐயோ. ஓ, என்ன என்ன
டேய் ஓ இந்த நாகலோகத்தில் தானே இருக்கணும் அந்த அரவம் இருக்கணும். அவன் முகத்தை கூட பார்த்தது இல்லடா டேய். ஐயோ பார்த்தது இல்ல அந்த முகத்தா. அவன் எப்படி இருப்பான் எப்படி இருப்பான் ஒன்னும் தெரியாது தெரியலையே. டேய் ஓ உனக்கு ஒரு வேலை என்ன வேலை? இடத்துல அரவம் எங்க இருக்கிறான்னு பாரு. என்ன எப்பவுமே முக்கூடத்தோடு தான் இருப்பானோ. ஆமா போய் பக்கமா உள்ள போய் பாரு. இந்த அரவம் இருந்தாலும் வச்சுக்கோ அவனுக்கு நான் என்ன வருவேன் என்ன வருவேன் சொல்லு. என்ன வருவேன் நீ சொல்றப்பா நீயே சொல்றான் என்ன அர்த்தம் இதா? தெரியல எனக்கு சொல்லு. அவனுக்கு நானும் பெரிய பிதா. பெரியப்பா பெரிய பிதா. பெரியப்பான்னு சொல்லுவாங்க. பெரியப்பா உங்க பெரியப்பா அஸ்தினாபுரத்து வேந்தன் துரியோதன மகாராஜா உன்னை பார்க்க வந்துக்கிறாரு. ஐயோ சொல்லுவா நான் போவா போட்டா. ஐயோ மகாராஜா. ஐயோ மகாராஜா உள்ள போனா மகாராஜா என்ன ஒரே பாம்பு கூட்டமாகுது. பாம்பா? ஆமா. ஐயோ ஐயோ ஓ டேய் ஏன்னா பக்குமா என் காரியம் ஆகணும்டா. பாம்பு பாம்பு உள்ள இருக்கட்டும்டா. அந்த பாம்பு கூட இருக்கிறார் பொழுது. ஏய் பக்குமா போய் சொல்றாப்பா. ஐயோ கச்சி போடுமே பாம்பு. நீ செத்தா கூட சாவுடா. நான் செத்தா கூட சாவுடா. நீ நல்லா இரு. போடா போறா போற மகாராஜா. வெட்டி போடுவேன். போட்டா. ஐயோ ஐயோ என்னடா மகாராஜா கிட்ட போயிட்டு மகாராஜா ஒரு பாம்பு வாயை திறந்து கடி வச்சு மகாராஜா. ஏன்டா என் வயிற்று குடிக்கிறது? கச்சிரு போயா உள்ள போகாதமே ஏன்டா அப்படி சொல்றது? போடா போட்டா. போடா. அத்திராபுரத்திலிருந்து உங்க பெரிய தந்தை வந்திருக்கிறார். துரியோதன மகாராஜா. உங்க பெரிய தந்தை பெரியப்பாவா? பெரியப்பா வந்திருக்கார். பெரிய தந்தை பெரியப்பான்னு சொல்லலாம். ஆமா என் தந்தைக்கெல்லாம் மூத்தவரோ முற்றவர். இது வரல என் தந்தை மூர்த்தியே பார்த்ததல்ல. ஐயா நான் இருப்பது நாகலோகம், நாகலோகம். அவர் இருப்பது பூலோகம். பூலோகம். அங்கிருந்து நாகலோகம் வந்திருக்கிறார் உங்களை பார்க்கணும்ட்டு. எப்படியா ஆமா ஐயா வருபவரை இருப்பார் விசாரிப்பதுங்க. சீக்கிரம் சென்று உயர்ந்த ஆதனம் கொடு. ஏய், பின்பால் வருகிறேன். அப்படியாகட்டும் மகாராஜா. என்னடா சொல்லிட்டு ஐயா அவங்கள வர சொன்னாருங்க. டேய் ஓ என்னவா சொல்ற? ஆ பிச்சு போடுவானா? என்னாச்சா? வயதிலே முதல்ல மூத்தவன்டா பெரியப்பாடா. ஐயோ என்ன சொன்னா தெளிவா கேட்கலையா? கேட்கலையா? ஏன்டா என் வயிற்று குடிக்கிறது? என்ன போடா வராது. ஐயோ இவர்தானோ இவர்தான் பெரிய தந்தை. பெரியப்பா? பெரியப்பா பெரியப்பா ஐயோ மகாராஜா என்ன மட்டுமே அப்படியே. டேய் மெதுவா. ஏண்டா பெரியப்பா வந்துக்கிறனே ஒரு அன்பா பாசமா கூடாதா? ஏண்டா பெரியப்பா தக்குமா வாங்க பாப்பா பால் சாப்பிடுப்பா. அண்ணா பெரியப்பா நான் ரெண்டாம் ஆச்சு. குழந்தை தந்தையே குழந்தை தந்தை பாதம் போற்றினேன். தந்தை
அப்படியே இருப்பாரு. அப்படிதான் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். ஓ, ஒரு சந்தேகம். சரியாப்பா? நீ என்ன பார்த்தது இல்லையா? இல்லையாப்பா, நானும் உன்னை எங்க அப்பாவே நான் பார்க்கலன்னா. ஏன்னா உன்னைய நான் பார்த்தது இல்ல. உன்னை பார்த்தா எல்லாரும் உடம்பு ஜாரதான்னு போகுது. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? எங்க அப்பா கூட பிறந்தவரா பிறந்தவரா இல்ல பங்காளி உறவுல வந்தவரா? வந்தவரா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எந்த பிள்ளை பெரியப்பா? ஏன் இதுவும் தெரியாது உனக்கு? தெரியாது. பங்காளிப்பா. உன்னுடைய தங்கை என்னுடைய தங்கை நாங்களா அண்ணன் தம்பிகம். சின்னப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை. அப்படிங்களா? சரி அப்பா, உன் அடி மேல உட்காரணும்னு ஒரு ஆசை. ஏன் மணி மாதிரியா? இது என்னடா பாய்க்க எனக்கு பெரியப்பா மகாராஜா எவ்வளவு ஆசைப்பட்டியா? ஏய், தந்தையே பார்க்கலையா? உலகத்திலே கூறுவார்கள், என்ன ஒன்று? மாடு வீடு இருப்பதில் இன்பமில்லை, இல்லை. ஒரு குழந்தை ஏய். மழை சொல் கேட்பது, கேட்பது. அக்குழந்தை ஏய். மார்பு மீது மிதிப்பது மிதிப்பது. இன்பம் என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். கூறியிருக்கிறார். என் வாழ்க்கையில ஏய். எங்க அப்பா முகத்தை பார்த்ததில்லை, ஆமாங்க ஐயா. எங்க அப்பா மடி மேல அமர்ந்தது இல்லை. இல்லை. தந்தை சொல் மந்திரம் இல்லை இல்லை. அப்படி சொல்லுவாங்க. ஆமா. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, இல்லை. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இல்லை. குழந்தை வாடா குழந்தை. தாத்தா, வந்து தாத்தா, தாத்தா, வாடா, வாடா. ஐயோ, 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 ஏம்பா, மடி மேல அமர்ந்தா ஏம்பா என்ன தள்ளிட்டேன்? குழந்தையாச்சு ஆச்சியா மடியில உக்காரணும் பார்த்தா நீ உக்காந்தியோ இல்லையோ என் தோட எலும்புல அப்படியே முடிஞ்சு போச்சுடா குழந்தை. அப்ப நீ பாசத்தோடு இந்த பிள்ளை பார்க்க வரல. ஏன்டா சொல்ற குழந்தை? குழந்தை எந்த ஒரு குற்றம் செய்தாலும் அதை வந்து மன்னிக்க கூடியது பரிவோர் தந்தையுடைய கடமை தான்டா. நான் அமர்ந்ததுக்கே உன்னால தாழ முடியலன்னா நான் ராஜா வாச்சாடா. ஓஹோ, நான் நொண்டிக்கிட்டு போனா யாருன்னா மதிப்பாங்களாடா என்ன? அப்ப ராஜாவுக்குள்ள பாசம் இருக்காது என்ன? ஏய், பணக்காரன்டா உங்களை மாதிரியாடா நானு. எங்களை மாதிரி நான் என்ன பிச்சைக்காரனா, இவன் என்ன பணக்காரன்? எங்களை மேல என்ன பண்ணி பிச்சை எடுக்கணும் நீ? சாரி, உட்கார். உட்காட்டா? அப்போ சரி, நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? எனக்கு என்னப்பா இந்த நாகலோகத்துல உன் தாயா நாகேந்திரனுடைய பாட்டானார், என் தாயார் நாகக்கண்ணி, என் கூட்டங்கள் பாம்பு கூட்டம் அருமையா விளையாடுகிறேன் நானு எங்க பாம்புகளோடு. என்னடா பாம்பு தோல் மேல போட்டு காட்டிட்டு பறந்து போகுதா? எல்லாரும் விஷமுள்ள பாம்பு இல்ல, பாசமுள்ள பாம்பு. ஏண்டா பாம்புல விஷயம் இல்லாத பாம்பு இருக்குதுன்னா? ஐயோ, யாரா கச்சிட்டு போகுது, கடிக்காத கூட. சரி, ஏன்னா பாம்பை தான் பயண்டாகுறியா? அப்படி விட்டுவானே, அதை அப்படி விட்டாடே. இல்ல மகாராஜா, பயமா இருக்கா? பாம்புனா படையே நடக்குறாங்க. நான் வரமாட்டேன். எப்பா ஆனா இவரு பாத்தியா கை ஐயோ, நீ அது வச்சிருந்து நான் வரமாட்டேன் கிட்ட. ஒண்ணு பண்ணது வாப்பா. ஒண்ணும் பண்ணாதான். பாம்பை பார்த்தா எனக்கு பயம்டா. இவன் கிட்ட போய் ஒண்ணும் பண்ணாது பாம்பு. சரி, எனக்கு பயம்டா. வந்த காரணம் என்ன? வந்து நீ சொல்லவா? வாரா
9 நாழிகைக்கு நீ வரவே இன்று உந்தனை அழைக்க நானே இப்போதே வந்தேன் பாரு